ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரம தந்தையே, திரியேக தெய்வமே, எங்களை இங்கு உமது பிள்ளைகளாக ரட்சித்து ஒன்று சேர்த்திருக்கிறீர். அதற்கு நன்றி. நாங்கள் இந்த ஆராதனை ஏறெடுக்கும் பொழுது நீர் எங்களுடன் உடன் இருந்தீர், இடைப்பட்டீர். அதற்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. இப்பொழுது நாங்கள் நீர் கொடுக்கும் வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். அந்த வார்த்தையை எங்கள் புரிவதற்கு, விளங்குவதற்கு நீங்கள் எங்கள் மனதில் ஒரு ஏவுதலை ஏற்படுத்துங்க. அந்த வார்த்தைகள் பிறருக்கு ரட்சிப்பாக இருக்க எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கும். கிறிஸ்தவர்கள்னாலே எப்போவுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும். அப்போதான் மற்றவங்களுக்கு நம்மளாம் கிறிஸ்தவங்களே தெரியும். நம்ம நடந்து போகும்போதே மற்றவங்க நம்ம சந்தோஷத்தை பார்க்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ஓ அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு கிரியை நடந்திருக்கு, அவங்க நம்மளோட நல்லா வாழ்கிறாங்க, அப்போ என்ன பண்ணணும், நம்மளும் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களா தெரிஞ்சுக்கணும். நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தரையா கெஞ்சக்கூடாது. நம்ம வாழ்கிறத வச்சு, நம்ம நடக்கிறத வச்சு, நம்மளோட நடத்தையை வச்சு இவன் கிறிஸ்தவன் அப்படின்னு என்ன பண்ணணும், மற்றவங்க சாட்சி கொடுக்கணும். சரி, அந்த அளவுக்கு நம்ம இயேசப்பாவை ஒன்றிணைந்து நம்ம மனசில் வச்சு நம்ம நடந்துக்கணும். இன்னைக்கு நம்ம எதை பற்றி தியானிக்க போகிறோம் அப்படின்னா, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தில் வரை உள்ள ஒரு நிகழ்வை நம்ம பார்த்து அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யாராவது எடுத்தவங்க வாசிங்க, முதல் வசனத்தை மட்டும் வாசிங்க. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். இந்த நிகழ்வு எப்பொழுது நடக்குது அப்படின்னா, ஏறக்குறைய இன்றிலிருந்து 3500 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு நிகழ்வை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மோசேக்கும் ஆண்டவருக்கும் நடந்த ஒரு நிகழ்வு. அப்பொழுது அப்படின்னு போட்டிருந்தாலே என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியும். மோசே என்ன பண்ணுறாங்க, 40 வருடம் மீதியான்ற ஒரு தேசத்தில் வாழ்கிறாரு. பார்வோனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டு ஒரு இடத்துல வாழ்கிறாரு. 40 வருடமாக வாழ்கிறாரு. ஆல்ரெடி ஒரு 40 வருடம் எகிப்து தேசத்தில் பார்வோன் அரண்மனையில் தன்னோட வாழ்க்கையை கழித்தார். அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு, மீதியான்ன்ற ஒரு தேசத்தில் அந்த மீதியான் மொழி பேசுபவர்களுடைய ஒரு 40 வருடம் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு, இவர் ஆடு மாடு எல்லாம் மந்தையெல்லாம் மேய்த்து கொண்டிருக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு ஆட்டு மந்தையை அந்த மலைகளில் மேய்த்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செடி, அதாவது ஒரு புதரில் இருக்க ஒரு செடி என்ன பண்ணுறது, திடீர்னு பற்றிக்கிட்டு எரியுது. மோசே பார்த்து பயப்படுறாரு. திடீர்னு என்னடா ஒரு செடி திடீர்னு பற்றி எரியுது அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த நம்மளோட கடவுள் பிதாவானவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவானவர் அந்த எரிகின்ற செடியின் மூலயமாக மோசேக்கிட்ட பேசுகிறாரு. நான் தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உனக்கும் நான் தான் தேவன்னு என்ன பண்ணுறாரு, கடவுள் மோசேக்கிட்ட பேசுகிறாரு. மோசேக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது திடீர்னு ஒரு செடி பற்றிட்டு எரியுது, அந்த செடி கருகவும் இல்லை, சுணங்கவும் இல்லை, பச்சை பசேல் இருக்குது, எப்படி எரியுது அப்படின்னு இருக்கும் போது அந்த டயத்தில் என்ன பண்ணுறாரு, பிதாவானவர் அவங்க கூட மோசே கூட பேசி அவனுக்கு ஒரு செய்தி சொல்கிறாரு. என்ன செய்தி அப்படின்னா, ஒன்றை வச்சு அடிமைப்பட்டு கிடக்கு எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை காப்பாற்ற போகிறேன், அதுக்கு நீ எனக்கு பயன்பட போகிறேன்ற ஒரு செய்தியை என்ன பண்ணுறாரு, மோசேக்கு சொல்கிறாரு. அப்போ மோசேக்கு அந்த விவரமாக ஏசப்பா எடுத்து சொன்னோன்னே மோசே என்ன சொல்கிறாரு, ஏசப்பா இது வரைக்கும் சொல்லிட்டாரு என்ன நீ என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு, அந்த மக்களை போய் நீ காப்பாற்ற போகிற அப்படின்னு சொல்கிறாரு ஏசப்பா மோசேக்கிட்ட. அதுக்கு மோசே சொல்கிறான், அவங்க என்ன நம்ப மாட்டாங்களே, நான் உங்களை பார்த்தேன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும், அந்த ஊருக்குள்ளே போனேன்னா என் முச்செடி எரியுது, நீங்கள் என்கிட்ட பேசிட்டீங்க, நான் அந்த மக்கள்கிட்ட போய் சொன்னாலோ அந்த பார்வோன்கிட்ட போய் ஏதாவது சொன்னாலோ அவங்களுக்கு எப்படி தெரியும், நான் இங்கே நீங்கள் என்கிட்ட பேசிட்டீங்க, உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, அவங்களுக்கு எப்படி தெரியும் கடவுளே அப்படின்னு மோசே கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, அந்த இடத்துல நடக்கக்கூடிய தான் சொல்கிறாங்க. அப்பொழுது மோசே என்னை நம்பார்கள் அந்த கதையெல்லாம் சொல்லும் போது ஏசப்பா சொல்கிறாரு, 2வது வசனம் படிங்க. கர்த்தர் அவனை நோக்கி,
உன் கையில் இருக்கிறது என்ன என்றால் ஒரு கோல் என்றான். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, சரி அவங்க நம்புற மாதிரி உனக்கு ஏதாவது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான், ஒரு கோல்னு சொல்றான். ஆனா நம்ம இங்க பார்க்கும் போது என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு கோல்னா என்ன, ஒரு குச்சி, அவ்வளவுதானே. நமக்கு தெரிஞ்சதுனா ஒரு குச்சின்னு நினைச்சுக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச அவ்வளவுதானே. அதுக்கு மேலே வேற ஏதாவது விளக்கம் இருக்கா? கோல்னா ஒரு குச்சி, கையில் வச்சுக்க குச்சி. ஆட்டை மேய்க்கும் போது அப்படியே மேய்ச்சிட்டே போவாங்களே ஒரு குச்சி வச்சு, அந்த குச்சி, அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. நம்ம வெறுமையாக அதை ஒரு கோல்னு பார்த்துடுறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இது எவ்வளோ முக்கியமானது தெரியுமா? ஒரு 500-600 ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு மலைகள் மீது போகக்கூடிய சூழல் இது. அப்போ என்ன பண்ணுவான், ஒரு மெய்ப்பன் பெரிய ஒரு கோல் வச்சிருவோம். கோல்னா மேலே இப்படி ஹைட்டாக இருக்கும், மேலே இப்படி வளைஞ்சிருக்கும் லைட்டாக. அந்த கோலை தான் வச்சுக்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு மெய்ப்பர்களுக்கு இந்த கோல் தான் அவங்களுக்கு ஆதாரம், வாழ்வாதாரம். எப்படி ஆடுவர்களுக்கு வாழ்வாதாரமோ இந்த கோல் தான் அவனை எல்லாத்துலேருந்து காக்கும். திடீர்னு அந்த ஆட்டு மந்தைய ஏதாவது ஒரு சிங்கம், புலி, கரடியோ தாக்க வருது அப்படின்னா இந்த கோலை வச்சு தான் அடித்து விரட்டுவாங்க. அந்த ஆடு, சின்ன ஆடு எக்கி மரக்கிளைகளை சாப்பிட முடியாத ஆடுகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த கோலை வச்சு உலுக்கி அந்த கிளைகளை உடைச்சி அந்த ஆடுக்கு தீவனம் போடுவாங்க. இதே திடீர்னு எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கும்போது பள்ளத்தில் ஒரு ஆடு விழுந்துருச்சுன்னா அந்த கோலை நீட்டி தான் அந்த ஆட்டை குக்கி போட்டு மேலே தூக்குவாங்க. இதே போயிட்டு இருக்கும் போது எங்கேயாச்சும் அந்த மெய்ப்பன் தடுமாறினான்னா அந்த தடுமாறுற நேரத்தில் அந்த கோலை ஊன்றி இவங்க தன்னை காப்பாற்றிக்குவாங்க. அதனால ஒரு மெய்ப்பனுக்கு கோல் மிகவும் முக்கியமானது. 40 வருடம் அந்த கோலை வச்சு தான் அந்த ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருந்தான் மோசே. அந்த கோல் இப்போ அந்த கோல்னா நம்ம கையில் ஒரு கண்டக்டர் கையில் டிக்கெட் இருக்கிற மாதிரி, ஒரு எழுத்தாளர் கையில் ஒரு பேனா இருக்கிற மாதிரி, ஒரு எலக்ட்ரிஷியன் கையில் டெஸ்டர் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் மோசே கையில் அந்த கோல் அந்த காலத்தில் இருந்தது. அவர்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம், அதுதான் அவங்களுக்கு உணவளிக்கக்கூடிய கடவுள் மாதிரி அவங்களுக்கு அந்த கோல் அவ்வளோ முக்கியமானது. இப்போ ஒரு திடீர்னு ஒரு டிக்கெட் பஸ்ஸில் கண்டக்டர் போய் டிக்கெட்டை தூக்கி போட்டுரு அப்படின்னா தூக்கி போடுவாரா? டக்குனுக்கு நான் எப்போ போடணும் பதற மாட்டார். ஏன்? அவருக்கு வாழ்வாதாரம் அந்த டிக்கெட். ஒரு எழுத்தாளன் அவங்ககிட்ட போய் ஒரு பேனாவை தூக்கி போட சொன்னீங்கன்னா தூக்கி போடுவானா? போட மாட்டான். ஏன்? அதை வச்சு தான் அவன் எழுதுறான். அவனுக்கு அந்த பேனா எவ்வளோ முக்கியம்னு அவனுக்கு தெரியும். ஒரு எலக்ட்ரிஷியன் போய் டெஸ்ட்டை தூக்கி போடுறேன்னா போடுவானா? போட மாட்டான். ஏன்? ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு பார்க்கும்போது டெஸ்ட் பண்ணணும், அதில் கரண்ட் வருதா வரலையான்னு பார்க்கணும். அந்தந்த துறையில் உள்ளவங்களுக்கு தான் அந்தந்த முக்கியத்துவம் தெரியும். அதே மாதிரி தான் மோசைக்கிட்ட உன் கையில் இருக்குது என்ன இருக்குது, கடவுளுக்கு தெரியும் அவன் கையில் என்ன வச்சுருக்காரு. ஏன் அந்த இடத்துல உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. எத்தனை ஆண்டு காணானாலும் நமக்கு அது புரியணுங்கிறதுக்காண்டி தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, அவன் கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவன் கையில் முக்கியமான ஒரு கோல் இருக்குது. 40 வருடம் அவனுக்கு உணவளித்த, 40 வருடம் அவனுக்கு சம்பாதித்து கொடுத்த, 40 வருடம் அவன் குடும்பத்தை வாழ்வதற்கும் செழிப்பதற்கும் உபயோகமாக இருந்த அந்த கோலை என்ன பண்ணு, தூக்கி போடு அப்படின்றாரு. 3வது வசனம் படிங்க. அதை தரையிலே போடு என்றார். அவன் தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல் பாருங்க. கடவுள் என்ன பண்றாரு, அதை போடுன்றாரு. அவன் என்ன பண்றான், அடுத்த ஒரு வார்த்தை பேசல. நான் ஏன் போடணும், எதுக்கு போடணும், எங்க போடணும், உண்மையிலே போடணுமா இல்லை போட்டுறவா, இந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல. கடவுள் போடுனாரு, டக்குனு அந்த கோலை போட்டாங்கல்ல. நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கணும்னா, கடவுள் நமக்கு ஒரு சில நேரத்தில் கட்டளை இடும் பொழுது அந்த கட்டளையை நம்ம கீழ்ப்படியணுமே தவிர அதை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா கடவுளுக்கு என்ன பின்விளைவு, என்ன நடக்க போகுது எல்லாமே தெரியும். ஆதியும் அவர் தான், அவன் அந்தமும் அவர் தான். அவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா கீழ்ப்படுகிறது தான் நம்ம வேலையாக இருக்கணுமே தவிர அதை ஆராய்ந்து பார்க்கறது நம்ம வேலையாக என்றைக்குமே இருக்கக்கூடாது. வேதத்தை ஆராய்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கடவுளோட வார்த்தையை என்றைக்குமே கேள்விக்குறியா நம்ம ஆராயக்கூடாது. கடவுள் சொன்னதுதான். நேற்றும் என்றும் மாறாத தேவன்னா என்றும் மாறாத தேவன் தான். அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம கிட்ட சொல்றாரு. ஆனால் மோசே என்ன பண்ணிட்டான், ஒரு செகண்ட்ல கடவுள் போடுனாரு, டப்புன்னு போட்டான். எப்படி ஒரு எழுத்தாளர்கிட்ட கடவுள் போய் பேனா தூக்கி போட்டுன்னு போடுவானோ அதே மாதிரி இங்கே மோசேவும் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாமல் தூக்கி போட்டான். போட்டோன்னு என்ன ஆகுது, 2வது பகுதி படிங்க, 3வது வசனத்தில். அது சர்ப்பம் ஆயிற்று. போட்டோன்னு என்ன ஆயிடுச்சு,
அது பாம்பாக மாறிடுச்சு. மோசே என்ன பண்ணியிருக்கான்? விலகி ஓடி இருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம்? மோசேக்கு அந்த காலத்தில் அதுதான் வாழ்வாதாரம். ஆட்டு மந்தையை மேய்க்கிறது தான் வாழ்வாதாரம். அதுதான் அவனுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் அவனுக்குள்ள பிஸ்னஸ். இப்போ நம்ம பல இடங்களில் வேலை பார்க்குறோம்ல, அதே போல் நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு எப்படி இது தொழிலோ அந்த காலத்தில் மோசேக்கு அதுதான் தொழில். என்ன பண்ணுறாரு மோசேவை? அதை தூக்கி போடு, அந்த கோலை தூக்கி போடுன்னா அவனோட வியாபாரத்தை தூக்கி போடுன்னு அர்த்தம், அவனோட வாழ்வாதாரத்தை தூக்கி போடுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நம்மளே என்னைக்காவது கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்தை கூப்பிட்றாருன்னா உடனே வந்துடணும். என்ன பண்ணிடணும்? உடனே வந்துடணும். எந்த ஐயமும் வச்சுக்கூடாது. இது போனால் நமக்கு என்ன ஆக போதோ, அடுத்த வேலை சோறுக்கு என்ன பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. ஆனால் கடவுள் தான் கூப்பிட்றாரான்னு தெளிவாக அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்கணும். மோசே இந்த இடத்துல டக்குன்னு பாம்பா மாறுது, விலகி ஓடுறான். அதே மாதிரி தான் பல சமயங்களில் நம்ம பார்க்கும் வேலையோ நம்ம பார்க்கும் தொழிலோ என்னவா இருக்கும்? சர்ப்பமாக இருக்கும். அதை தான் என்ன பண்ணுறாரு கடவுள் நமக்கு காமிக்கிறாரு. நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஒரு சில வேலைகளை பார்க்கும் பொழுது, ஒரு சில தொழில்களை செய்யும் பொழுது அது நமக்கே தெரியாமல் அது ஒரு தவறுதலான பாதையை நம்ம வழிநடத்தி சென்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம புரியாமல் தெரியாமல் நம்ம அதுலேருந்து ஆதாயம் பெற்றுக்கொண்டு இருப்போம். எப்படி இந்த அவனோட கோழிங்க பாம்பா மாறிச்சோ அதே மாதிரி நம்ம செய்து கொண்டு இருக்கிற வேலை நமக்கே தெரியாமல் அது தீய வேலையாக இருக்கும். ஆனால் அது நல்ல வேலை நினச்சி நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அடுத்த வசனம் படிங்க, 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையில் கோலாயிற்று. கடவுள் என்ன பண்றாரு? மோசேக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அவன் கோலை தூக்கி போட்டுட்டான், ஒரு பெரிய பாம்பாயிடுச்சு, அவன் பயந்துட்டான். கடவுள் என்ன பண்றாரு? நீ பயப்படாத, அதோட வாழை பிடிச்சி தூக்கு அப்படின்றாரு. அதை வாழை பிடிச்சி தூக்குறான், அது மறுபடியும் கோலா மாறிடுச்சு. இதுலேருந்து கடவுள் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம செய்கின்ற தொழிலோ நமது செய்கின்ற வேலையோ தேவனுக்கு இடர்பாடு இருந்தால் அதை என்ன பண்ணணும்? அதை இடர்பாடு இல்லாத வண்ணமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதை என்ன பண்ணுறாரு கடவுள்? நமக்கு மறுபடியும் அந்த தொழிலை கையில் கொடுக்குறாரு. எந்த தொழிலை தூக்கி போட சொன்னாரோ அதே தொழிலை அதே போல மோசைக்கு என்ன பண்ணுறாரு? திருப்பி கொடுக்குறாரு. திருப்பி கொடுத்தோன்னே அவன் பயப்படுறான். அந்த இவ்வளோ கெட்டது இருக்குது அப்படின்னு அவன் நிரூபித்தோன்னே அவன் என்ன பண்ணுறான்? தூக்கி போட்டுறான். ஐயோ, இதே நம்ம பண்ணிட்டோம், இது நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் தேவன் மறுபடியும் என்ன பண்ணுறாரு? அதே தொழிலை அதே கோலை எடுத்து மோசை கையில் கொடுக்குறாரு. அந்த சர்ப்பம் என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் கோலா மாறிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம தொழிலில் ஏதாவது நம்ம செய்கின்ற வேலைகளில் ஏதாவது ஒரு காரியம் தேவனுக்கு எதிராக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த தொழிலிருந்து அதை விலக்கிடணும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? சம்டைம்ஸ் மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் அதில் என்ன தீங்கு இருக்கிறதோ அந்த தீங்கை நம்ம விலக்கிட்டு தேவன் நாமம் மகிமைப்படியாக அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை தான் அந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறாரு. மறுபடியும் அவன் கையில் போனோன்னே அடுத்த வசனம் படிங்க, 5வது வசனம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் இதுவே அடையாளம். என்ன பண்ணிட்டாரு? ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாரு. அப்ப இந்த கோலை போட்டா பாம்பா மாறும், மறுபடியும் எடுத்தா அது மறுபடியும் கோலா மாறிடும். இதை ஒரு அடையாளமா மோசேக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ மோசே போய் 8 daysல போய் அவன் சொல்லி யாரும் நம்பலை அப்படின்னா இவன் தூக்கி போட்டான்னா அது பாம்பா மாறிடும், மறுபடியும் எடுத்தான்னா அது கோலா மாறிடும். இதை சைனை கொடுத்துட்டாரு, இந்த விலகிட்டாரு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்விலையும் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம செய்கின்ற தொழிலில் நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் தேவனுக்கு நாம மகிமைப்படும் வண்ணமாகவும் நாம் உழைத்தால் நிச்சயமாக பிறரை விட நாம் மாறுதலாக பிறர் கண்ணுக்கு தெரிவோம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்பொழுது நம்மள என்ன பண்ணுவாரு? கடவுள் பெரிய இடத்துல உயர்த்தி வைப்பார். இந்த காலகட்டம் நடக்கிறது எப்போ? மோசேக்கு ஏறக்குறைய 80 வயது. எத்தனை வயது? 80 வயது. தள்ளாடுகிற 80 வயதுல என்ன பண்றாரு? மோசே கிட்ட சொல்றாரு, ஒன்னை வச்சு 430 வருஷம் அடிமையாகி கிடக்கிற யூத மக்களை எகிப்திலிருந்து மீட்டெடுக்க போறேன்னு சொல்றாரு.
மோசே அதை நம்புகிறான். நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு 60-70 தொட்டுட்டாலும் ஐயோ மூட்டு வலிக்குதுப்பா, ஐயோ கை வலிக்குதுப்பா, ஐயோ கால் வலிக்கு பார்த்து வீட்டில் ஒரு மூலையில் உட்காந்துடும். ஆனால் என்ன, 80 வயசில் மோசேக்கு ஒரு நற்செய்தியை கொடுத்து, ஒரு நல்ல செய்தியை கொடுத்து, அவனை ஒரு கூட்டத்துக்கு அதிபதியாக, ஒரு தலைவனாக, நீ அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாரும் நீ போய் விடுவிக்க போற அப்படின்னு சொல்றாரு. அவனும் நம்புறான். நம்பினதுக்கப்புறம் அவங்களை நான் தெரிவிக்கணுமே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஒரு ஆதாரத்தையும் கடவுள் கொடுக்குறாரு. எவ்வளோ அற்புதமாக வழிநடத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோனும் மோசையும் சேர்ந்து 430 வருஷம் அடிமையாகி கிடந்த அந்த மக்களை மீட்டெடுத்து வருவான். ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பவனை கொண்டு கர்த்தர் 430 வருஷம் அடிமையாக கிடந்த எகிப்திய பல லட்ச எகிப்திய மக்களை, புறஜாதியார்கள் அனைவரையும் அந்த எகிப்து தேசத்திலேருந்து மீட்டு அழைத்து கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, கானான் தேசத்துக்குள்ளே விடுறாரு. எவ்வளோ பெரிய ரட்சிப்பு பார்த்தீங்களா? அதுக்கு என்ன இருக்கணும், அந்த மோசேக்கு இருந்த அந்த டிட்டர்மினேஷன், மோசேக்கு இருந்த அந்த விசுவாசம். நம்ம என்ன பண்ணுறோம், ஆபிரகாம விசுவாசத்தின் தந்தை நினைக்கிறோம். ஆனால் மோசேயை ஒத்து கவனிச்சு அவனுக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம் இருந்தது பாருங்க. அந்த முச்செடியில் அந்த தேவன் வெளிப்படும் வரைக்கும் அதுதான் நம்ம தேவன் மோசைக்கு தெரியாது. அப்போதான் மோசை அந்த பேரையே கேள்விப்படுறான். அவன் எகிப்து தேசத்துல இருந்தப்ப அரண்மனையில் வரந்தான், பார்வோன் கூட இருந்தான். அந்த தெய்வங்களை பற்றி தான் அவனுக்கு தெரியும். அவங்க அம்மா மட்டும்தான் அப்பப்போ அவனுக்கு போய் பால்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. மற்றபடி எதுவும் பெருசாக தெரியாது. திடீர்னு என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு உணர்த்துதல் ஏற்படுது. தேவனை என்ன சொல்றாரு, தேவன் என்ன பண்றாரு, நீ போய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லாம முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. நான் யாருன்னு சொல்றாரு, யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன் சொல்ற அவன் சந்ததியெல்லாம் சொல்றாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு தெரிஞ்சு, ஆஹா இவர் நம்ம கடவுள் தான், நமக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் இவரு சொல்றாரு, அப்ப இவர் நம்ம கடவுள் தான் அப்படின்ட்டாரு. கூப்பிடும்போது என்ன கூப்பிடுறாரு, முச்செடியிலேருந்து மோசே அப்படின்னு கூப்பிடுறாரு. மோசையோட பேரை சொல்லி கூப்பிட்டு நீ பயப்படாதே அப்படிங்கிறாரு, நான் தான் அப்படின்றாரு. அதை தான் இன்ன வரைக்கும் கடவுளை, அதனால தான் யூதர்கள் இன்ன வரைக்கும் எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா ஹயா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஹயா அப்படின்னா நானே அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தையை என்றைக்குமே எபிரேயர்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா புனிதமான வார்த்தை. தேவனுக்கு பெயர் கிடையாது. தேவனுக்கு நீங்கள் நம்மளால யாரும் பெயர் சூட்ட முடியாது. பேர் சொல்லி தேவனெல்லாம் அழைக்கிறதுக்கு முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம மொழியில் அவ்வளோ மகத்துவமான வார்த்தை நம்ம பேசும் மொழியில் கிடையாது தேவனை சொல்கிற அளவுக்கு. அது கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை தான் பல பேர் எல்சடா, எல்ரோஹி, எலோஹிம் இப்பெல்லாம் நம்ம கூப்பிடுறோம். அப்படின்னா தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆராதனை வார்த்தைகள் அதெல்லாம். அதெல்லாம் என்ன வார்த்தைகள், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆராதனை வார்த்தைகள். அவர் செய்த செயலுக்குரிய அர்த்தங்கள் தான் நம்ம சொல்லி நம்ம அழைக்கிறோமே தவிர அவருக்கு கடவுளுக்கு பெயர் தேவையே கிடையாது. நம்ம படைத்த தேவனுக்கு பெயரே கிடையாது. அதனாலதான் என்ன சொல்றாரு, கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல மோசைக்கிட்ட எரிஞ்சிட்டு இருக்கும் போது இதாப்பா என் பேர் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கலாம், நம்மவா இல்லையா? ஆனா சொல்லலை. அதுக்கு பதில் என்ன சொல்றாரு, உங்க அப்பா கும்பிட்டவர், உங்க தாத்தா கும்பிட்டவர், உங்க தாத்தாவோட அப்பா கும்பிட்டவர், எல்லாரும் கும்பிட்டவர். யாரை கும்பிட்டாங்க, என்னதான் கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசைன்னு கூப்பிடுறாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பயும் கேட்குறான் கடவுள்கிட்ட, நாங்கள் போனால் உன் பேர் என்னன்னு கேட்பாங்களே, என்ன யாருன்னு சொல்றது அப்படின்னு. அப்போ என்ன சொல்றாரு, என்னடா இன்னும் உனக்கு புரிய மாட்டேங்குது, நான் தாண்டா அப்படிங்கிறாரு. அந்த நான் தாங்கிறது ஹயா. அந்த ஹயான்ற வார்த்தையை தான் என்ன பண்ணியிருக்காங்க, டிவைன் நேம் ரிவீல்னு போட்டு ஐஎம் ஹூ ஐஎம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, பைபிளில் வேதாகமத்தில் மொழிபெயர்ப்புன்னு போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையான பேர் என்ன, பேர்லாம் கிடையாது. நம்ம தேவனுக்கு பேரே தேவை கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்துவா இங்கே பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு இயேசுன்னு பேர் வச்சு கும்பிடுறோம். அதனால இயேசுன்னு பேர் வச்சுட்டா அவர் வெளிநாட்டு கடவுளா கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லாருக்குரிய தேவன். நம்ம கிறிஸ்தவர்கள்னா இங்கே உள்ளவங்களுக்கு மட்டும்தானா, என் பக்கத்தில் காஞ்சிபுரத்தில் அங்கே உள்ளவங்களாம் கிடையாதா, அப்படிலாம் கிடையாது. அவர் அனைவருக்கான தேவன். அதை நம்ம என்ன பண்ணணும், நிச்சயம் புரிஞ்சுக்கணும். எப்படி மோசேக்கு இங்கே வெளிப்பட்டாரோ தேவன், அதே போல நமது வாழ்க்கையில் என்றாவது வெளிப்படும் பொழுது நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு செயலை செய்யறதுக்கு 40 வருடம் எகிப்து தேசத்துல மோசே செல்வந்தனாக அரண்மனையில் வளர்ந்துருக்கிறான். அடுத்த 40 வருஷம் எங்க பண்ணிருக்கான், தெருவில் போய் கடந்துருக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஒரு மீதியா தேசத்துல போய் ஒரு பெண் எடுத்து கல்யாணம் பண்ணி அந்த இடத்துல நடுத்தர இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான்.
இந்த 80 வருட உழைப்பு, 80 வருட அனுபவம் தான் அந்த மோசேவுக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்துருக்குது, கடவுளோட ஆசியை பெற்று அந்த எகிப்து தேச மக்களை வழி நடத்துவதற்கு. ஆமாவா இல்லையா? எகிப்து தேசத்துல 40 வருஷம் அவன் வாழலை அப்படின்னா இவன் பார்வோன் கூட போய் பேச முடியுமா? நிதர்சனமான உண்மை. எகிப்து தேசத்தை பற்றியோ, அவங்க தெய்வத்தை பற்றியோ, அவங்க நாளை பற்றியோ, அவங்க நடைமுறைகளை பற்றியோ தெரியாம ஒரு சாதாரண ஒரு மீதியான் தேசத்தில் உள்ள ஒரு மெய்ப்பெண் பார்வோன் ராஜா கிட்ட போய் பேச முடியுமா? முடியாது. ஆனால் தேவன் அவனுக்கு அதை கற்றுக்கொள்வதற்கு 40 வருடம் அவனுக்கு எகிப்து தேசத்திலே அனுமதி கொடுத்தார். இன்னொரு 40 வருடம் எகிப்து தேசத்துக்கு வெளியில அவனுக்கு அனுபவத்தை கொடுத்தார். வனாந்தரத்துல எப்படி வாழ்வது, நீ அரண்மனையில் எப்படி வாழ்வது 40 வருஷம் கத்துக்கிட்ட, இன்னொரு 40 வருஷம் பாலைவனத்துல எப்படி வாழ்வதுன்னு கத்துக்க. ஏன் அரண்மனையில இருக்க பார்வோன்ட்ட நீ போய் பேச போற, அது உனக்கு அறிவு வேணும், அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காண்டி அந்த 40 வருஷம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்வோன்ட்ட பேசி அந்த மக்களை மீட்டெடுத்து வந்தோடனே இன்னொரு 40 வருஷம் நீ பாலைவனத்தில் சுத்த போற. அந்த பாலைவனம் சுத்த போற அப்படின்னா பாலைவனம் எப்படி இருக்கும், எங்க சாப்பிடணும், என்ன சமைக்கணும், எப்படி நடந்துக்கணும், எந்த சூழ்நிலையில என்ன மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளணும், என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும், எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக 40 வருஷம் மீதியான் தேசத்துல படிப்பனே. இந்த 2 டிகிரியும் முடிச்சிட்டாரு. ஈஜிப்ட்ல ஒரு டிகிரி முடிச்சிட்டாரு, மீதியான் தேசத்துல ஒரு டிகிரி முடிச்சிட்டாரு. இப்ப குவாலிஃபைடு பர்சன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு, முச்செடின்னா அந்த முள்ளுள்ள செடி கிடையாது, அந்த புதர்லேருந்து இயேசு கிறிஸ்து அங்கே பேசுகிறாரு. பேசும்போது அந்த டிகிரியோட போய் என்ன பண்ணுறாரு, அப்பியர் ஆயிட்டாரு கோர்ஸில் என்ரோல் ஆனோடனே உனக்கு இதான் டியூட்டின்னு போட்டார். என்ன டியூட்டி? அவனை காப்பாற்றிட்டு வர டியூட்டி. அந்த டியூட்டியை ஒழுங்காக பார்க்கறதுக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எப்போ ஒரு வேலைக்கு நீங்கள் போகும்போது இந்த டிகிரி முடிச்சிருக்கியாப்பா, அந்த டிகிரி முடிச்சிருக்கியாப்பா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த 4 வருஷமோ அந்த 3 வருஷமோ அதை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டியா, புரிஞ்சுக்கிட்டியா, படிச்சிருக்கியான்னு எது பேசும்? இந்த டிகிரி வாங்கியிருந்தா நீ உண்மையாகவே அந்த 4 வருஷம் படிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் தான் அவங்க வேலைக்கே உள்ளே விடுவாங்க. அந்த மாதிரி இவர் இந்த டிகிரியை முடிச்சோன்னே இவருக்கு வேலையை கொடுக்குறாரு. அந்த வேலையும் இவர் செம்மையாக செஞ்சிடுறாரு. அதுக்கான ரிவார்டையும் கடவுளே கொடுத்துட்றாரு. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் கடவுள் நமக்கு என்ன படிப்பினை கொடுக்குறாரோ அதை நாம் படிச்சுக்கணும். மோசே ஒரு காலமும் என்ன கடவுளே இந்த 40 வருஷம் நான் ராஜா மாதிரி பார்வோன் தேசத்தில் அரண்மனையில் வாழ்ந்த என்ன ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியை இங்கே கொண்டு வந்து 40 வருஷம் இப்படி போட்டு என்ன பாடா படுத்துறியன்னு எத்தனை 40 வருஷம் போட்டு சும்மா இல்லைங்க. 80 வருடம் ஏறக்குறைய ஒரு மனிதனின் 95% வாழ்நாட்கள் படிப்பினையிலேயே போச்சு. ஆமாவா இல்லையா? அடுத்த 40 வருஷம் தான் 100 வருஷத்துக்கு மேலே அதுவும் அந்த காணானிய மகள் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கொடுக்குறாரு வேலை முடிகிற வரைக்கும். மோசே கானான் தேசத்துல அந்த மக்கள்லாம் ஒழுங்காக இவங்க அனுபவத்தை வச்சு அவங்களை திருத்தி அவங்களெல்லாம் ஒரு கட்டமைப்புல கொண்டு வந்து இதாண்டா நம்ம தேவன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 10 கட்டளையை கொடுக்க வச்சு அவங்களுக்கு உணவியல் முறையை கொடுக்க வச்சு ஒரு குடும்பமாக ஒன்றிணைத்து ஒரு தேசத்தில் கொண்டு போய் விடுற வரைக்கும் இவனுக்கு வேலை என்ன ஒரு நாளைக்கு கூட்டி கொடுக்குறாரு மோசேக்கு. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கடவுள் மோசேவை எடுத்துக்கிறார். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்றமாக இருந்தாலும் சரி தாழ்வாக இருந்தாலும் சரி நம்ம அதை என்ன பண்ணணும், ஒரு வாழ்க்கை படிப்பினையாக எடுத்துக்கொள்ளுமே தவிர என்றைக்குமே தேவதூஷணம் பண்ணக்கூடாது. என்ன கடவுள் அப்படி இருந்தால் இப்படி வச்சுக்கிறீங்க, இப்படி வச்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த இடத்துல உனக்கு படிப்பினை இல்லை, உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நீ அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அவனை இந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கேன், நீ இதை கற்றுக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஒரு ஸ்டெப்பு இறங்கிட்டாலும் நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது அடி எடுத்து வச்சு மேலே போயிட்டே இருக்கணும் நினைப்போம். என்னைக்காவது ஒரு அடி கீழே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மனசு உடஞ்சி போயிடுவோம். ஆமாவா இல்லையா? அப்படி என்றைக்குமே நம்ம மனசு உடஞ்சி போயிடக்கூடாது. கடவுள் ஒரு நிலையிலேருந்து உங்களுக்கு இறக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு எதையோ கற்பிக்க அவர் வைக்கிறாரு, ஏதோ ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணணும், அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது ஆராய்ந்து நம்ம அதுலேருந்து நம்ம கர்த்தரை நாம மகிமைப்படுற அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணுமே தவிர இருக்கிற இடத்துலேருந்து நம்ம இறங்கிட்டோமேன்னு என்றைக்குமே கவலைப்படக்கூடாது, இருக்கிற இடத்துலேருந்து ஏறிட்டோமேன்னு என்றைக்குமே சந்தோஷப்படக்கூடாது. ரெண்டுமே நிலைக்காது. கடைசியாக நிலைக்கக்கூடியது என்ன, தேவன் நம்ம கொடுத்த ஒரு வாழ்வுன்னு ஒரு மெரிசான கோடு தான் நமக்கு நினைக்கும். அதில் காசு வரப்போ நம்ம மேலே இருப்போம், காசு இல்லாதப்போ நம்ம கீழே இருப்போம். சொந்தம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப மேலே இருப்போம், சொந்தம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப கீழே இருப்போம். ஆனால் என்ன, நம்ம தேவனை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோட்டு மேலே அப்படியே நடந்து போயிடலாம் டைரெக்டாக. திடீர்னு அதிகமாக சந்தோஷப்படவும் தேவையில்லை, திடீர்னு வருத்தப்படவும் தேவையில்லை. அதனால தான்
தாவீது ராஜாவை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க, சாலமோன் ராஜாவை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. சாலமோன் ராஜா ஒரு கொல்லன்ட்ட மோதிரம் செஞ்சு எடுத்துட்டு வா, அந்த மோதிரத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கணும், அந்த மோதிரத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கணும், எப்போல்லாம் துக்கமாக இருக்கிறேனோ அப்போல்லாம் சந்தோஷமாக மாறிடணும், எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்போல்லாம் துக்கமாக மாறிடணும், அந்த மாதிரியே சொல்லிட்டாராம். இவனுக்கு புரியவே இல்லை அவர் என்ன சொல்கிறாரு, ஏதோ ராஜா சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், பல பேரை அறிஞர்கள் கேட்குறான் என்ன பண்ணுறது, அப்படி மாதிரி இருக்கா, ஏதாவது ராசிகளில் மாதிரி இந்த 12 கல் அங்கே ஒரு கல் இங்கே ஒரு கல்லுன்னு வச்சு அதெல்லாம் ஸ்கூட்டி செய்யுமா, அவருக்கு ஏதாவது நல்லது பண்ணுமா, இல்லை ஒரே இடத்துல அவர் வச்சுருக்குமா, ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது கிரகத்தை நட்சத்திரத்தை ஏதாச்சும் மாற்றி நமக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி அவர் ஏதாவது பண்ணி கொடுத்துடலாமான்னு எல்லாம் யோசனை பண்ணுறான். கடைசியில் ஒரு நாள் வருது, பயத்தோடைய ஒரு மோதிரத்தை எடுத்துகிட்டு வரான், கொடுக்குறான். ராஜா சந்தோஷமாக இருக்கான், அந்த மோதிரத்தை பார்க்குறான், சந்தோஷம் நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப துக்கமாக இருக்கான், திருப்பி அந்த மோதிரத்தை பார்க்குறான், பார்த்தா வாழ்க்கை சந்தோஷம், துக்கமாக இருக்கும்போது சந்தோஷமாக மாறிட்டு, சந்தோஷமாக இருக்கும்போது துக்கமாக மாறிட்டு. என்னடா அதுன்னு பார்த்தா அந்த மோதிரத்தில் திஸ் டூ ஷேல் பாஸ்ன்னு எழுதிருந்துச்சா. என்னது திஸ் டூ ஷேல் பாஸ், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தமிழ் எழுதியிருக்கு. அந்த மோதிரத்தில் என்ன மாதிரி இருக்கு, இதுவும் கடந்து போகும். சந்தோஷமா இருக்கப்ப அந்த மோதிரத்தை பார்க்குறான், இதுவும் கடந்து போகும், ஆமா இல்லை இதுவும் கடந்து போயிரும்ல அப்படின்னு பார்க்குறான். துக்கமா இருக்கும் போது என்ன பண்றான், மறுபடியும் அந்த மோதிரத்தை பார்க்குறான், என்ன எழுதியிருக்கு, இதுவும் கடந்து போகும், ஆமா துக்கமும் கடந்து போயிரும்ல. என்ன ஆயிடுச்சு, கடவுளோட மேலே இருந்த வாழ்க்கை கீழே வந்துருச்சு, கீழே இருந்த வாழ்க்கை மேலே போச்சு. ஒரே கோடில் சீராக வாழணும், இதுதான் வாழ்க்கையோட அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில டைமு மேலையும் பார்த்துட்டு ஐயோங்கிறோம், கீழேயும் பார்த்துட்டு ஐயோங்கிறோம். அதை தாங்கக்கூடிய சக்தி நம்ம விலனும் உடம்புல கிடையாது. கடவுள்கிட்ட என்ன பண்ணிடணும், நம்ம மன்றாடி நமது வாழ்க்கையை எவ்வாறு நமக்கு சீர்படுத்தி கொள்வதில் தேவன்கிட்ட அமர்ந்து கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். எங்கேயோ இருந்த ஒரு ஆடு மேய்ப்பவனுக்கு 80 வயசில் கையில் ஒரு கோலை கொடுத்து, நீங்கள் நினச்சி பாருங்கள், 80 வயசில் திடீர்னு ஒரு செடியிலேருந்து பற்றி எரியுது, அந்த செடி உங்கள்கிட்ட பேசுன்னு என்ன பண்ணுவீங்க, ஓடுறதுக்கு கூட உங்கள் உடம்புல தெம்பு இருக்காது. தள்ளாடுற வயசில் பாம்பை பிடிங்கிறாரு, அந்த கோல் வச்சிருக்கிறான், தள்ளாடுற வயசில் என்ன பண்ண பாம்பை பிடி அப்படிங்கிறாரு. இவனு போய் குனிஞ்சா குப்புற உடனே செத்து போடுறாங்க. நம்ம இது இப்போல்லாம் ஒரு 70 வயசில் குனிஞ்சு நம்புறதா ரொம்ப கஷ்டம். அதுலேயே பாம்பை பிடிங்கிறாரு, அவர் வாழை போய் பிடிங்கிறாரு. ஏன்னா நான் சேட்டை பண்ணிக்கிறாரு பாருங்க. கடவுள் உங்களுக்கு செய்ய சொன்னால் உங்களுக்கு திறமை இருக்குது, திறமை இருந்தால் தான் கடவுள் உங்கள் கையில் ஒரு பொறுப்பை கொடுப்பார். திறமை இருந்தால் தான் உங்கள் கையில் ஒரு பொறுப்பை கொடுப்பார். பொறுப்பு வந்துருச்சுன்னா அந்த பொறுப்புக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்கள் யோசிக்கணுமே தவிர, அந்த சூழ்நிலைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்கள் யோசிக்கணுமே தவிர, இதுக்கு நான் ஒத்து போவேனா அப்படின்னு பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் என்றைக்குமே நீங்கள் யோசிக்கக்கூடாது. நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை தான் பார்க்கணும். வேலையில் உட்காந்துட்டு வீட்டை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க தான் நம்ம பார்க்கணும். இங்கே உட்காந்துட்டு ஐயோ அங்கே அதை பண்ணுமா இதை பண்ணுமா இங்கே விட்டு வந்துட்டு மேலேன்றது வேலையை பற்றி வீட்டில் நினைக்கக்கூடாது. அதுதான் எங்கள் கடவுள் கற்றுக் கொடுக்குறாரு. உனக்குன்னு ஒரு பொறுப்பு வந்துட்டா நீ எல்லாத்துலேயும் ஒழுங்காக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். கடவுள் ஆசீர்வதிப்பார், பல மடங்காக பெருக்குவார். இந்த காலத்தில் ஆசீர்வாதம் அப்படின்னாலே பணம் கொட்டுனா தான் ஆசீர்வாதம் நினச்சிட்டு இருக்காங்க மக்கள். அப்படிலாம் கிடையாது. பணம் கொட்டுனா ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் என்ன, கடவுள் உங்கள் மனதில் ஒரு நிம்மதியை கொடுக்குறாருல, அதுதான் ஆசீர்வாதம். நீங்கள் தங்க தட்டில் பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, ஓட்டில் பழைய சோறு சாப்பிட்டாலும் சரி, பசி அடங்கும். ஆமாவா இல்லையா? தங்கத்தட்டில் சாப்பிட்டா தான் பசி அடங்குமா? இல்லை இதில் ஓட்டு தட்டில் பழைய சோறு சாப்பிட்டா பசி அடங்காதா? எதில் சாப்பிட்டாலும் பசி அடங்கும். நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. உடம்புக்கு தேவை உணவு, அது நல்ல உணவாக எங்கேருந்து வந்தாலும் சரிதான். அதனால வயிற்று ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு வள்ளியம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒரு வாரத்துக்கு தேவையான உணவை ஒரே வேலையில் போட்டுருவாங்க. எங்களால் சாப்பிட முடியாது, ஒரு லிமிட்டுக்கு மேலே. அந்த அளவுக்கு எங்களை கவனிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் மனசுக்கு என்ன தேவையோ, உங்கள் மனசை கடவுள் நிம்மதியாக வச்சிருக்கிறாரா, சந்தோஷமாக இருக்கு, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த சந்தோஷத்தை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா மற்றவங்கள்ட்ட சொல்லி பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு துக்கம் வருதா, உங்கள் முகம் வாடலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, மற்றவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க, என்னப்பா ஆச்சு, என்னப்பா சைலண்டாக இருக்க, எப்போ சந்தோஷமாக இருப்பேன், அந்த மாதிரி கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க. என்னைக்காவது உங்களுக்கு துக்கம் வந்துச்சுன்னா அந்த துக்கத்தை வெளியில் யார்ட்டையும் பெருசாக சொல்லிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, சொன்னீங்கன்னா அது அவங்களையும் துக்கப்படுத்தும், உங்களையும் துக்கப்படுத்தும், மேற்கொண்டு வளரும். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குதா, எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்கள், ஸ்பீக்கரை போட்டு சொல்லுங்கள், வேணா ஒரு ஆடியோ செட்டை வாங்கி வச்சு மைக்கை போட்டு சொல்லுங்கள், எல்லாரும் கேட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். துக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், அந்த சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்த மோதிரம் மாதிரி மோதிரத்தை பார்த்துட்டு இதுவும் கடந்து போவோம்,
அப்படின்னு என்ன பண்ணுங்க, கண்டுக்காம விட்டுருங்க. துக்கத்தை நம்ம மதிக்கவே கூடாது. என்ன கூடாது? துக்கத்தை என்னைக்குமே நம்ம மதிக்கவே கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம விசுவாசத்துல உறுதியாக இருந்தால் கடவுள் நமக்கு எதையும் செய்ய வல்லவராக இருக்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரம தந்தையே, ஒரு வாழ்க்கையின் அர்த்தத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். மோசேயின் கீழ்ப்படிதல் எங்களுக்கு வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறேன். மோசேக்குள்ள விசுவாசம் எங்கள் மனதிலும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அறிய வைத்திருக்கிறது. அதுக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் உமது அன்பில் வாழ்ந்து திளைக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. நாங்கள் இதை எங்களுக்கு கேட்பது மட்டுமல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்த இந்த கருத்துக்களை நாங்கள் உட்கொண்டு வாழ்வதற்கு நீங்கள் கிருபை தாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.